ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 2026 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து நடக்க போகுது. என்ன ட்ரெடிஷ்னல் மெத்தட்ன்றீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் எழுதுறது ஏப்ரல் மாதம் தான் நடக்க போகுது. இன்னும் 2 மாதம் வந்து இருக்குது. ரிமோட்னு சொல்கிறாங்க ஒன்று. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வீட்டில் இருந்து எழுதுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் டைம் டேபிள் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. அது வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக அப்டேட் வந்து பார்க்கலாம். பட் எப்பயும் போல் எழுதுகிற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 3வது வாரம் நடக்கும் பிப்ரவரி மாதம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கே நடக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து மாறிடும். ஸோ ட்ரெடிஷ்னலாக எழுதணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக எக்ஸாமினேஷன் முடிச்சுறது வந்து நல்லது. ஓகே, இந்த வாட்டி வந்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சேலஞ்சிங்காலாம் வந்து இருக்காது, ஈஸியாக தான் வந்து இருக்கும். நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேசேஜஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஆடியோ மெத்தட் கொண்டு வந்ததுலேருந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகே, கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலது ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் எழுதுனா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு எந்த கிரேடாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு ஒரு 2020 வச்சுக்கோங்களேன், 2020 2025 வரைக்கும் இருக்கிற பேசேஜஸ் நீங்கள் நல்லா தரவாக வந்து பார்த்துட்டு போங்க. அது பார்த்துட்டு போனீங்கனாலே வந்து போதுமானது. 2வது, புக்கு ஃபுல்லாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஓகே, ஒரு 40-50 பேசேஜஸ் நீங்கள் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் பதட்டப்படக்கூடாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பதட்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஈஸியான விஷயமா தான் இருக்கும், ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து போதுமான ஃபோக்கஸ், எனர்ஜி நம்மக்கிட்ட எதுவுமே வந்து இருக்காது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பதட்டப்படக்கூடாது. தென் பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அதில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி ரிவிஷன் பண்ணுறது. ஓகே, நீங்கள் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறீங்களோ, சரிங்களா, ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து போகக்கூடாது. டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க, ஹால் டிக்கெட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த டைம் டேபிளில் இருந்து 1 ஹவர் அங்கே முன்னாடி வந்து இருக்கணும். ஜூலை எக்ஸாமினேஷன்னா 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் 1:30 மணிக்கு அங்கே சென்டர் கேம்பஸில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்டர் எக்ஸாமினேஷனோ சீனியர் எக்ஸாமினேஷன் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா காலைல 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கேம்பஸில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். லாஸ்ட் நேரத்தில் அடிச்சு பிடிச்சி போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் இந்த எக்ஸாமினேஷன் எப்படிங்க வரும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்க போகிறது கிடையாது, ஓரளவு மேனேஜபிளாக தான் இருக்கும். மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனாலே ஒரே கலபரமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஆடியோ மெத்தட் கொண்டு வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சரியில்லை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் போதுமான அளவு டைம் கொடுக்கல, பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எக்கோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாமினேஷனாக அப்படி இல்லை, பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஓகே, செகண்ட் பேப்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பேப்பரெல்லாம் பார்க்குறப்ப செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேசியாக வந்து விட்டுட்டுருக்குறாங்க, ப்ரிப்பேரே வந்து பண்ணாமல். ஓகே, செகண்ட் பேப்பர் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன டிக்டேட் பண்ணுறாங்களோ அது எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் எழுதுகிற மாதிரி இருக்கும். 2வது, எக்ஸாம்பிள்ஸுமே கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டைம் ஏகப்பட்டது இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் பேப்பருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அது பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் செகண்ட் பேப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே டைம் இருக்கும். நீங்கள் நிதானமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். நிதானமாக ப்ரெசன்டேஷன் வந்து பெட்டராக இருந்துச்சுனாலே செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம எழுதிடுவோம், ஓகேங்களா? எழுதி முடிச்சுட்டு செக் பண்ணணும், நம்ம எழுதியிருக்கிற ஸ்ட்ரோக்ஸுக்கு இங்கே வார்த்தைகள் நம்ம வந்து எழுதியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். 2வது, எழுதியிருக்கிற சென்டென்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா, சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்கணும். சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பாட்டுன்னு எழுதின ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து நான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்றது கரெக்ட் கிடையாது. ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மாடல் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பழகிருந்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து கரெக்டாக இருக்கும் டைமிங். ஸோ அதனால் வந்து செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஹால் டிக்கெட் கொண்டு போகணும், ஆதார் கார்டு கொண்டு போகணும், வாட்ச் கொண்டு போகணும். இந்த 3 தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ், பென், பென்சில், எரேசர், ஸ்கேல் கண்டிப்பாக வந்து இருக்கணும். தென் கர்ச்சீஃப், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து
உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே பர்சனல் திங்ஸ் கரெக்ட்டா? உங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில கேட்குற மாரி வந்து இருக்க வேண்டாம். பக்கத்தில யாருனா டிஸ்டர்ப் பண்ணாலும் வந்து எதுவுமே வந்து நீங்க வந்து கண்டுக்காதீங்க. ஓகே. உங்களுக்கு தேவையானத நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? நான் திரும்பியும் சொல்றேன். இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியா இருக்க போகுது. ஓகே. தென் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? அப்டின்ற மாரிலாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க. ஓகே. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்பீட் பிக்கப் ஆனா போதும். இந்த மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து இருந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்பீட் பிக்கப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம். ஸோ, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கண்டிப்பா நம்ம வந்து பாஸ் பண்ண தான் போறோம். அதனால வந்து ரொம்ப பெருசா வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வந்து அந்த எக்ஸைட்மென்ட் அதிகமா இருக்கலாம், ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு வந்து இவ்வளதானா அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் ஹால விட்டு வெளிய வரப்பவே ரிசல்ட்டோட வெளிய வந்துரணும். ஓகே நம்ம பாஸ் பண்ணிருவோமா, ஃபெயில் ஆயிருவோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா, நல்லா எழுதுன மாரியே இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும். ஓகே. ஹால்ல விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, இது எழுதணுமா, அது எழுதணுமா அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்டின்னா, வெளிய வந்ததுக்கு அப்புறம் பெருசா யோசிக்க கூடாதுன்னா, உள்ள இருந்து வரப்பவே நம்ம வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியோட வெளிய வரணும். அதுக்கு நான் திரும்பியும் சொல்றேன், கண்டிப்பா வந்து செக் பண்ணணும். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் நடுவுல எழுதுற சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருப்பாங்க. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றப்ப, அந்த லைன் விட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஆஃப் தி கண்ட்ரி ஆர் ஆஃப் தி கவர்ன்மென்ட் இருக்கும். கீழ ஆஃப் தி கவர்ன்மென்ட் அந்த மாரி வந்து இருக்கும். ஸோ அந்த ஆஃப் தி கவர்ன்மென்ட் எழுதுறதுக்கு இந்த ஆஃப் தி கவர்ன்மென்ட் எழுதிட்டு வந்துருவாங்க. தமிழ்லயும் அதே மாரி தான். தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தெரிவித்துக் கொள்கிறேன் முடிக்கிறதுக்கு எழுதி முடிக்கிறதுக்கு இதை எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அடுத்தடுத்த லைன் வந்துருவாங்க. அந்த மாரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்டின்னா, நீங்க ஒரு ஒரு லைனுமே மார்க் பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, ஓரளவு வந்து லைன் ஒமிஷன்லாம் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸ்டா வந்து போங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு நல்லபடியா வந்து கண்டக்ட் பண்ணி குடுப்பாங்க. நீங்களும் நல்லபடியா வந்து எழுதிட்டு வருவீங்க. ஓகே. எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. பை.